श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां निजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सकना भवतु सकनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। तत्त्वबोधं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वासुदेवेन्द्रयोगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधोऽभिधीयते। तत्त्वबोधம் இதில் சாதன சதுஷ்டய சம்பத்தி அதை பற்றின விளக்கங்கள் பார்த்துட்டு இருக்கோம். குவாலிஃபிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் பகவான்ஸ் வேர்ட்ஸ். உள்ளதை உள்ளபடி ஒரு பரம்பரை குரு பரம்பரையில் வந்தவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன். அதிகாரித்துவம் அதை பற்றின சப்ஜெக்ட் இப்போ எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? அதிகாரித்துவம். அதில் ஃபஸ்ட்டு சொன்னது தமகா. ஷமகா முதல்ல சொன்னாலுமே முதல்ல நம்ம குவாலிஃபிகேஷன் வந்து தமகா, இந்திரிய அடக்கம். இந்திரிய அடக்கம்ங்கிறது அடக்கி உட்காருவது கிடையாது. கூர்மோங்கானிவ சர்வசக. எங்க இந்திரியங்களை வெளியில் விடணும், டிரான்சாக்ஷன் பண்ணணும். எது வந்து எனக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுக்கு விரோதமான விஷயங்களுக்கு இந்திரியங்கள் போகுதோ அப்ப என்ன பண்ண தெரியணும். ஆபத்திலிருந்து அந்த இந்திரியத்தை அந்த இடத்துல ஃப்ரீவில்லை யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை இந்திரியங்கள் புணராமல் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி கொடுக்கணும். அது வில் பவர் யூஸ் பண்ணி எனக்கும் அந்த விஷயத்துக்கும், இந்திரியம் இங்க இருக்கு, இந்திரிய விஷயங்கள் வெளியில் இருக்கு, கண்ணு அந்த விஷயத்தை நாடி போகுது, அது ஆபத்து. எதுக்கு ஆபத்து? இறைவன் என்னை முன்னேற்ற பாதையில் அழைத்து கொண்டு போயிட்டு இருக்கிற போது என்னுடைய முன்னேற்றத்திற்கு அது அழிவை கொடுக்கும். காலத்தை விரயம் பண்ணுது, எனர்ஜியை விரயம் பண்ணுது, என்னை அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிருது, மனோபலம் இழக்க போகுது அப்படிங்கிற விஷயத்துக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணிக்கணும்? வில்ஃபுல்லி நம்ம we should develop a gap between your இந்திரியா அண்ட் இந்திரிய விஷயத்துக்கு நடுவில் வில்ஃபுல்லா ஒரு கேப்பை உன் பண்ணி வைக்கிறது. அவ்வளோதான். அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது, அதை பார்க்காம இருக்கிறது, அதுதான் தமகா. அடுத்தது ஷமகா. அப்படி நீங்க ஒதுக்கி வச்சாலும் அது விஷயங்கள் நம்மளை விட்டு போயிடும். ஆனா மனதுக்குள்ள அந்த விஷயம் உள்ள பதிந்த பதிவுகள், எந்தெந்த விஷயத்தை நீங்க புணர்ந்து ஒரு சுகத்தை கணுவிச்சிங்களோ அந்த சுகம், அந்த ஆப்ஜெக்ட் பிளஸ் அந்த சுகம் ரெண்டு வந்து உள்ளிருந்து அந்த பதிவுகள், இம்ப்ரெஷன்ஸ் எப்ப ஃபார்ம் ஆச்சு? இதுக்கு முதல்ல அந்த இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களோட புணரும் போது ஒரு சுகத்தையும் அந்த ஆப்ஜெக்டையும் அந்த மனம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம என்ன பண்ணி இதை டப்பார்னு போய் அந்த விஷயத்தை மறுபடியும் எடுத்துறது, குடிச்சுறது, சாப்பிட்றது, எது வேணா எடுத்துக்கலாம். அப்ப என்ன பண்ணணுங்கிறத ஷமகா. அப்ப மனதை நீ என்ன பண்ணணும்? அந்த எந்த விஷயத்தை நோக்கி மனம் அடிக்ட் ஆக போகுதோ அதை வேற விஷயத்துக்கு திருப்பி விடணும். தியானம் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த வெளியில இருக்கிற வாசனை, அதாவது உள்ள இருக்கிற வாசனை வெளியில வரும். வாசனை இல்லாம பண்ண முடியாது. வாசனா நாசம், மனோ நாசம்ங்கிறதெல்லாம் தேவையற்ற வேலை. கம்ப்ளீட்டா நாசம் பண்ணவும் முடியாது. எத்தனை வருஷம் நாம் ஒரு விஷயத்த பழகி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன்ஸ்லாம் ஓவர் நைட்ல நான் வந்து இனிமேல் காஃபி குடிக்க மாட்டேன்னோ சிகரெட் குடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணோடனே அந்த வாசனைகள்லாம் வெளியில வராமல் இருக்காது. வாசனைகள் பதிஞ்சது வெளியில வரும். வரும்போது மனதை என்ன பண்ணிடணும்? வேற லைன்ல டீவியேட் பண்ணி விடும்போது மனம் வந்து அந்த வாசனைகள் வெளியில் வரும்போது அதை அந்த வாசனைகளுக்கு சக்தி இல்லாமல் பண்ணக்கூடிய சக்தி எங்கிட்ட இருக்கு. அந்த வெளியில் இருக்கிற வாசனைகளை வராம பண்ண முடியாது. அதுக்கு என்ன ஆயிரும்? வருபட்ட விதையை போல வரும், ஆனா முளைக்காது. ஒரு விதையை வறுத்துட்டீங்கன்னா அது மறுபடியும் முளைக்காது, வரும்.
அதுதான் சமகா. இந்திரிய அடக்கம், அதுக்கு அடுத்தது சமகா மன அடக்கம். இப்போ இது ரெண்டையும் பழகிட்டீங்க. இந்திரிய அடக்கத்தை பழகிதான் நம்ம எதுக்கு வர்றோம்? மன அடக்கத்துக்கு வர்றோம். மன அடக்கம் தான் அல்டிமேட். அதுக்கு வி ஆர் யூசிங் ஃபர்ஸ்ட் தமகா, அதுக்கப்புறம் நம்ம சமகா. மனம் அடங்கிருச்சு, பழகியாச்சு. வச்சு காப்பாற்றணுமே, பழகிட்டான் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. இல்லை, அதுல நின்று பழகணுமே. அப்பதான் யாரு வர்றா? உபரமகா, ஸ்வதர்ம அனுஷ்டானம். நம்ம வேலையை மட்டும் பார்க்கறது, மற்றவங்களோட வேலைக்கு போகாம என் வேலையை மட்டும் பார்க்கறது என்னது? ஸ்வதர்ம அனுஷ்டானம். அப்படின்னா பெற்ற சமத்தையும் தமத்தையும் காப்பாற்றுதல்ங்கிறது அடுத்தது. ரோட்ல ஓடுற குழந்தைய பிடிக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட், அதை மறுபடியும் நம்ம கிட்ட வச்சு காப்பாத்துறதுங்கிறது அடுத்தது. இது அதை விட கடினம். சமதமத்தை பழகிறதுங்கிறது ஈஸி, அதுல நின்று பழகிற பாத்தீங்களா, அதுதான் கஷ்டம். அதுக்குதான் என்ன தேவை? தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதே, பரதர்மத்துக்கு போகாத. ஸ்வதர்ம அனுஷ்டானம்னு என்ன சொல்லுது? ரெண்டு கருத்து. உன் வேலையை நீ பாருன்னு சொல்லும் போது மற்றவங்க வேலைக்குள்ள மூக்க விடாதீன்னு அர்த்தம். ரெண்டு தானே. ஸ்வதர்ம அனுஷ்டானம், பரதர்ம அனுஷ்டானத்தை விட்டுறணும். என்னோட கடமை என்னவோ அதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி போகணும். சாஸ்திரத்துக்கு விருத்தமான, சாஸ்திரம் எது அதை செய்யன்னு சொல்லுதோ, செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ, அதை ஃபாலோ பண்ணும் போது அதை கெடுக்கிற மாதிரி வர்ற, அதுக்குண்டான காலத்தை கொடுக்க மாதிரி வர்ற, அதற்குண்டான எனர்ஜி கொடுக்க முடியாத மாதிரி வருகிற ஒரு சூழல் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் பரதர்மம். எது? ஸ்வதர்மம். இறைவன் எனக்கு சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ளுங்கிறது இறைவன் கொடுத்த ஸ்வதர்மத்துல நம்பர் 1. அதை கெடுக்கிற மாதிரி எது டைமை இழுக்குதோ, அதுக்குண்டான காலத்தை கொடுக்க முடியாமல், அதற்குண்டான உழைப்பை கொடுக்க முடியாமல், அதற்குண்டான எனர்ஜியை கொடுக்க முடியாம ஏதேது என்னை தடுக்குதோ அதெல்லாம் பரதர்மமா தான் இருக்கணும். அதுல விட்டு எங்க வா, உன்னுடைய வேலையை மட்டும் பார்க்கறது என்னது? அப்பதான் நீங்க பெற்று வச்ச சமமும் தமமும் நிலை பெறும். உபரமம்னா நிலை பெறும், காப்பாற்ற முடியும். பரதர்மத்தை விட்டா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இது என்னது? சம தம உபரம. அடுத்து என்ன பார்த்தோம்? திதிக்ஷா. ஓவரால பாக்குறது இதெல்லாம் ஒன்னொன்னு இன் டீட்டெயில் எப்படி பார்த்தோம்? டெஃபினிஷன் பார்த்து, அதனுடைய உபாயம் எப்படி பெறுவதுன்னு பார்த்து, அது இருக்கிறதுனால என்ன பலன் இன் டீட்டெயில் பார்த்தாச்சு. நான் இதை சுருக்கி இப்ப நான் கொண்டுட்டு போறேன். திதிக்ஷா, அதாவது முதல்ல ஒண்ணு திதிக்ஷானா பொறுமை. பொறுமை எப்போ? என் பொறுமையை என்ன சொல்றது, சேலஞ்சு. அதாவது என்ன சொல்றது, என் பொறுமை எப்ப கெட்டு போகுமோ அந்த இடத்துல பொறுமையா இருக்கணுங்கிறதா பொறுமை. இப்ப சாதாரண நான் பொறுமையா இருக்கிறேங்கிற விஷயமே இல்லை. எப்ப என்னுடைய கோபம் தூண்டப்படுகிறதோ அந்த மாதிரி, எப்ப என் பொறுமையா இருக்கிற நிலை மாறுதோ அப்ப பொறுமையா இருத்தல் முதல்ல தரப்பு. ஏன்னா நம் இஷ்டத்துக்கு யாரையும் மாற்ற முடியாது. உள்ளவர்களை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளுதல், அவர்களை அவர்களது இயல்புபடி இன்பமாக இருக்க விடுதல், இதுதான் உண்மை. நம் இஷ்டத்திற்கு யாரையும் மாற்ற முடியாது, மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளவங்களை உள்ள மாதிரி ஏற்றுக்கொள்ளுதல், அவர்களை அவர்களது இயல்புபடி இயல்பாக இருக்கும்படி இன்பமாக இருக்க விடுதல். அப்பதான் எதுக்குங்க இது? உங்க மனம் குளிர்ச்சியாக இருக்கும். அவ்வளவுதான். அவங்கள விட்டுறங்கன்னா அவங்களுக்காக அல்ல. அப்பதான் என் மனம், ஒரு தப்பு நடக்குதா, ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கமா, இது தப்புன்னு சொல்றதோட நம்ம நின்றுக்கணும். அதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது? அவங்க விஷயத்தில் நமக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றணும்னு நினைக்க கூடாது, நினைக்க வேண்டாம். இதுதான் திதிக்ஷானுடைய பேசிக். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்த்தோம்? ஸ்ரத்தா, பொறுத்து கொள்ளுதல், மற்றவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அர்த்தம். அடுத்தது ஸ்ரத்தா. ஸ்ரத்தானா என்னத்தை படிக்கிறோம்? குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா, குரு ஸ்ரத்தா. படிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம அவங்க சொல்றாங்களே என்னமோ ஞான நிஷ்டைன்னு சொல்றாங்களே, ஆனந்த பிராப்தின்னு சொல்றாங்களே, இது நம்மளால கிடைக்குமா கிடைக்காதா? இவ்வளோ கிளாஸ் படிச்சுட்டோமே, இது வரைக்கும் ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியலையே, இனிமேல் படிச்சா மட்டும் கிடைக்க போகுதா என்ன? இவ்வளவு நாள் என்ஜாய் பண்றதை தொலைச்சதை தவிர வேற ஒன்று நான் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே. இந்த திரிசங்கு சொர்க்கமா வாழ்க்கை, அவங்களோட சேர்ந்தா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், ஞானியானாலும் சந்தோஷமா இருக்கலாங்கிறாங்க. இந்த திரிசங்கு சொர்க்க மாதிரி நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறனே, இந்த வகுப்பு எனக்கு அவசியமா?
இந்த டவுட் எல்லா சாதகனுக்கும் வரும். அதனாலதான் தாய்மானவர் நக்கீர் பாடெல்லாம் படிங்க படிங்க, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிறத அதெல்லாம் படிச்சிங்கன்னா தான் தெரியுது. சித்தர்கள் பாடல்களாகட்டும், திருவாசகமாகட்டும், எல்லாத்திலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அப்போ அது படித்தாதான் எனக்கு நமக்கு என்ன வரும், எல்லாரும் இதில் கஷ்டப்பட்டுதான். அப்போ என்ன பண்ணணும், எது நடக்கணுமோ அது நடக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும், வேதாந்த வகுப்புகளுக்கு உண்டான காலத்தையும் முயற்சியையும் விடாமல் போயிட்டு இருக்கிறது மட்டும்தான், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல். இந்த காலத்துக்குள்ள வந்துருமா, அந்த காலத்துக்குள்ள வந்துருமா, இல்லை எனக்கு காலம் முடியறதுக்குள்ள வந்துருமா, அது வாட்டுக்கு நடக்குங்க என்று நிதானமாக இருத்தல். எப்ப எப்படி வருது, சந்தேகம் கொள்ளாமல் இருத்தல். எது மேல, சாஸ்திரத்து மேல சந்தேகம் வந்துடும், குரு மேலே சந்தேகம் வந்துடும். பல தடவை குரு இவருக்கு அதெல்லாம் யோகிங்க, இவங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ பண்ணிட்டு வந்துட்டாருங்க, அதனால ஏதோ படிச்சுட்டு இருக்கிறாரு, நம்மளுக்குலாம் அந்த புண்ணியம் இல்லையாட்டிருக்குது, அதெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம், இந்த ஜென்மத்தில் புண்ணியத்தை மட்டும் பண்ணுவோம், அடுத்த ஜென்மத்தில் ஏதாவது பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற எண்ணம் வரும். ஸோ அப்பதான் என்ன சொல்லி கொடுத்தேன் நான் போன கிளாஸ்ல, அந்த மாதிரி வரும்போது நான் இது வரைக்கும், ஏன்னா எப்பவுமே நம்ம பராதத்தான் மனம் பார்க்கும், அது மனதனுடைய சுபாவம். இது வரைக்கும் நம்ம எது பெற்றோமோ அதை பார்க்காது, நமக்கு என்ன இருக்குதோ அதை பார்க்காது, இல்லாததான் பார்க்கும். இதுலயும் அதே தானே, இது வரைக்கும் என்னத்தை பெற்றீங்க, தேவதைகளை பற்றிய ஞானம் எத்தனை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பிறப்பு இறப்புகளை பற்றிய ஞானம், பாப்ப புண்ணியத்தை பற்றிய ஞானம், சஞ்சித கர்மான என்ன, பிராரப்த கர்மான என்ன, அதை எதை கேட்டாலும் தூக்கத்தை எழுப்பி கேட்டால் கூட சொல்லிடுவீங்க. பிராரப்தம் என்ன, சஞ்சித்தம் என்ன, ஆகாமின்னு என்ன, பூஜைனா எப்படி பண்றது, மெடிடேஷன் எப்படி பண்றது, அதனுடைய அவாந்தர பலன்லாம் என்னென்ன வரும், சித்தர்கள்னா யாரு, கர்மயோகத்தினா என்ன, அது எப்படி பண்ணணும், சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம்னா என்ன, இறப்புன்னா என்ன, இதுக்கு முன்னால எப்படி ஜென்மம் இருந்தா, இதுக்கு எத்தனை விஷயத்த கத்து வச்சிருக்கீங்க, அது ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்டோம், வகுப்புக்கு வந்து தானே கத்துக்கிட்டீங்க. ஸோ இதெல்லாம் கத்துக்கிட்டோம், இனி நாம் என்ன போகுது அப்படி பண்ண தெரியும், பேலன்ஸ் பண்ணி திங்க் பண்ண தெரியும். என்ன எப்படி நினைக்க கூடாது, ஐயையோ இன்னமே நம்மளால முடியலையே, நான நிஷ்டைக்கு போக முடியலையே, அந்த இல்லாம இருக்கிறத என்னது, திதிக்ஷாவும் ஸ்ரத்தா ரெண்டு இருந்தா தான் இந்த குழப்பம் வராது. இந்த குழப்பம் வருதுன்னு என்ன அர்த்தம், ஒன்னா திதிக்ஷா கம்மியா இருக்கும், இல்லையா ஸ்ரத்தா கம்மியா இருக்கும். இந்த ரெண்டுல எது குறைவா இருந்தாலும் மனசு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், உள்ள ஒய்யும் ஒய்யும் ஒய்யின்ட்டே இருக்கும். இது எப்போ வர்றது, இது எப்போ வர்றது, இது எப்போ முடியுமா முடியாதா, நம்ம தேர்ந்தெடுத்த பாதை சரியா, வீட்டில் இருக்கவங்க வேற என்ன இது தப்பு தப்பு தப்புங்கிறாங்க, உண்மையிலே நம்ம தப்புக்கு இது பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன இல்லைங்க அர்த்தம், ஸ்ரத்தா திதிக்ஷா இஸ் a பேசிக் குவாலிஃபிகேஷன் ஆச்சுங்களா. ஸ்ரத்தா வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்தது நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது சமாதானம். கேம் சமாதானம் என்றால் என்ன, அவருக்கு என்ன சொல்றாரு, சித்த ஏகாக்ரதா, சித்த ஏகாக்ரதா, மன ஒருமைப்பாடு. அவ்வளவுதான், அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு. மன ஒருமைப்பாடு சமாதானம். மன ஒருமைப்பாடுனாங்க நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உடனே மனம் வந்து எங்கும் அலையாமல் அப்படியே ஒரு இடத்துல இருக்கிறது, அதெல்லாம் அதுக்கு பேர் சமாதானம். அது வந்து பதஞ்சலியில வர சமாதானத்தை அடையின்னு சொல்லலை. எது மனம் வந்து மனம் எங்கும் செல்லாமல் சுவிட்ச் ஆஃப், அது அல்ல சமாதானம். நீங்க சொல்றது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா குரு என்ன சொன்னாலும் காதுல நுழையாதுங்க. அது ஒரு குவாலிஃபிகேஷனை எப்படிங்க அவர் சொல்லுவாரு, நீங்க வாட்டுக்கு ஒரு நீங்க கண்ணை மூடி உட்காந்து சமாதானத்துக்கு போயிட்டு வச்சுக்கங்களேன், இங்க என்ன கத்துனாலும் காது உள்ள போகாது, போகும், ஆனா மனசு எதுவும் வேலை செய்யாது. மனம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வேதாந்த வகுப்புல சிந்திக்கணும், நல்லா ஷார்ப் பண்ணி பண்ணி சிந்திக்கணும். இங்க போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணி உட்காந்துக்கிட்டு ஒண்ணு நடக்க, அப்ப என்னது சமாதானம், சுவிட்ச் ஆஃப் கிடையாது. எது பதஞ்சலியில் சொல்லக்கூடிய சுவிட்ச் ஆஃப் நிலைமை இங்கு, அதை இங்கு சங்கராச்சாரிய சமாதானம்னு சொல்லலை. சமாதானம்னா அர்ஜுனன் சொன்னா பாத்தீங்களா, உனக்கு என்னடா தெரியுது மரத்துல, எனக்கு பறவையோட கண்ணு மட்டும்தான் தெரியுதுன்னு சொன்னா பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் சமாதானம். அப்படின்னா ஃபிக்ஸிங் த கோல் and traveling towards the goal, இதுதாங்க சமாதானம். முதல்ல கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்கு மரத்தினோட கிளை தெரியுது, குச்சி தெரியுது, இலை பூ தெரியுது, காய் தெரியுது, ஒரு மரமே தெரியுது, மரம் தெரியுதுக்கா ஒரு அம்ப கொடுத்து அடிட்டான்னு மரம் தெரியுது, இதெல்லாம் என்னது, நாட் ஃபிக்ஸிங் த கோல். மரம் தெரியுது, மரத்துல பூ தெரியுது, காய் தெரியுது, இல்ல ஒரு பேர்டெல்லாம் தெரியுது, அந்த பேர்டுடைய ரெக்க தெரியுதுனால தப்பு, பேர்டினுடைய கண்ணு தான் அங்க கோலு. அதை சொன்னவன் அர்ஜுன மட்டும்தான். அதனாலதான் உனக்கு உபதேசம் கிடைச்சிருக்கோ என்னவோ. என்ன துரோணாச்சாரி என்னடா உனக்கு தெரியுதுன்னா என்ன சொன்னா, கண்ணு தெரியுதுங்கிறது என்னங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய வேல்யூ மறைஞ்சு கிடக்குது.
ஃபிக்ஸிங் த கோல் ப்ராப்பர்லி. பறவையோட ரெக்க தெரியுது, பறவையோட கால் தெரியுது, அதெல்லாம் கோலே அல்ல. பறவையோட கண்ணு தான் அவர் சொன்னது கோல். அதுல கொண்டே மனசு அப்படியே பிக்ஸ் பண்றா பாருங்க. எனக்கு வேற எதுவுமே தெரியல, கண்ணு மட்டும் தெரியுதுன்னு சொன்னா பாத்தீங்களா, தட் இஸ் ஃபிக்ஸிங் த கோல். ஏன்னா இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், சமாதானம்னா என்ன, டெஃபினிஷன் என்னது, ஃபிக்ஸிங் த கோல். ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில நம்பர் 1 கோல் எது, ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா ஒன்றும் நடக்காது. அம்பெடுத்து என்ன பண்ணணும், அவன் உடனும் அதை நோக்கி. தட் இஸ் டிராவலிங் டுவர்ட்ஸ் தட் கோல். பஸ் ஏறி போகலாமா, ஹெலிகாப்டர் போகலாமா, எப்படிங்க டிராவலிங் என்னது, காலத்தையும் எனர்ஜியையும் முயற்சியையும் விடாமல் தோல்விகள் கண்டாலும் மீண்டும் எழுந்து வந்து டிராவலிங் அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கண்டிப்பா உழுவோம். உழுகாமையில எங்கேயும் போக முடியாது. உழுந்தொன்ன என்ன பண்ணணும், திருப்பி எழுந்து எதை பார்க்கணும், கண்ணு. இதுதாங்க சமாதானத்தினுடைய டெஃபினிஷனே. ஒரே நிலையில் மனதை வைத்து இருத்தல். ஒரே நிலையில், ஏன்னா இதெல்லாம் எதை பெற்று, திதிக்ஷா ஸ்ரத்தையெல்லாம் பெற்றுதான் நம்ம எதை பண்ணுவோம், ஒரு கோலை பிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ ஒரே நிலையில் மனதை வைத்து இருத்தல். தடுமாற்றம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, இது எப்போ கிடைக்கும், அது வரைக்கும் உசுர் இருக்குமா, அது வரைக்கும் கை கால வேலை செய்யுமா, அது வரைக்கும் இந்த சந்தேகமெல்லாம் தூக்கி போட்டுட்டு நடப்பது நடக்கட்டும், என்னுடைய முயற்சியும் காலத்தையும் எனர்ஜியையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த அதுக்கு தான் டிராவல்னு பேர், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். அது வரைக்கும் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னது, அதாவது ஒரே நிலையில் மனதை வைத்து பழக்குதல். இதுதான் என்னது, சமாதானம். இன்னும் கொஞ்சம் கால் தேவைப்படுமா, லெட் மீ கிவ் த டைம். அது நடக்கும்போது நடக்கட்டும். முயற்சியில் என்ன சொல்லலாம், தளர்வு இல்லாமல் எந்தூசியாட்டிக்கா என்ன பண்ணணும், டிராவல் இருக்கணும். ஐயோ என்னத்த அப்படி இல்லை, எந்துவா முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும், அதை நோக்கி கண்டினியூஸா போகணும், கீழே விழுந்தாலும் எந்திரிக்கணும், எந்துவோட போகணும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பிக்கிட்டே என்னமோ நான் போறேங்க, என்னமோ எல்லாரும் பதில் சொல்றாங்க, எனக்கு என்னமோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எனக்கு பதில் சொல்லவே தெரியும், இதெல்லாம் எந்து இல்லாத நிலை. அவங்க தெரிஞ்சு சொல்றாங்க, தெரியாட்டு நமக்கு என்ன புரிஞ்சா சரி போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஐயா எனக்கு பதில் சொல்ல தெரியலையே, எந்துவோட யாரை போய் பிடிக்கணும். இப்ப பகவத்கீதை ஜாயின் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்களா பகவத்கீதை 7வது அத்தியாயம் படிச்சவங்களுக்காக சொல்றேன். அந்த எந்துவோட ஈஸ்வரனை போய் பிடிக்கணும். அவரை பிடிச்சிங்கன்னா தான் மாயை கடக்கக்கூடிய சக்தி அவர் கொடுக்க போறாரு. அப்புறம் தான் நீங்க மாயவே கடக்க முடியும். யூ கனெக்ட் த 7th chapter ஆஃப் பகவத்கீதா. சரிங்களா? கவர்னர், அதாவது ஜென்ரலா பாத்தீங்கன்னா வேர்ல்டு பீப்புள் நம்மள 2 விதமான கிட்ஸ் அல்லது புத்தி சக்தி நம்ம பார்க்கலாங்க. ஒன்று பேரு கெட்டிக்காரத்தனம்னு சொல்லுவோம். இன்பானவே ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் குழந்தைங்க. இன்னொன்று வந்துங்க கவன அவகாசம்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்லும்போது கவன அவகாசம். ஜென்ரலா இந்தியாவில் பிறக்கிற குழந்தைங்க அந்த கவன அவகாசத்தோட பிறக்குன்னு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இப்போ அம்மா குழந்தைங்க வயிற்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இன்டெலிஜென்ட்டாக பிறக்கணுங்கிறதுக்காக நான் நிட்டிங் பண்ணினேன், அதை பண்ணினேன், இன்டெலிஜென்ட்டாக பிறக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் கொண்டு வந்தால் குழந்தையும் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் பவரோட பிறக்குங்கிறதுக்காக நான் நிட்டிங் பண்ணியே அது ஒரு குரூப்பே இருக்காங்க. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை, அது தப்பு நான் சொல்லவில்லை. அது வந்து கண்டிப்பாக அந்த மதர் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே இருக்கும்போது அந்த தன்மை வந்து குழந்தைக்கு வரும். நான் தவறுலாம் சொல்லலைங்க, என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த குழந்தை இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் பிறக்கும், ஐக்யூ. ஆனா கவன அவகாசம்ங்கிறது அங்க குறைவாக இருக்கும். அந்த குழந்தைகிடம் என்ன இருக்கும், இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஆனா நவடேஸ் பேரண்ட்ஸ் இந்த இன்டெலிஜென்ஸ் பத்தி தான் கவலைப்படுறோம். குழந்தைக்கு அப்படி பிறக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா கவன அவகாசத்தோடு பிறக்கணும்னு யாரு நினைக்கிறது இல்லை. கவன அவகாசம்
வச்சா கவன சிதைவு இல்லாமல் டிராவல் ஆகிறது. அதுக்கு பேர் தான் கவன அவகாசம். அதாவது வச்சதுல மனம் இன்டெலிஜென்ஸ் இருக்குங்க, மனம் டீவியேட் ஆகாமல் தான் வச்ச கோல்ல போறது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் கவனமா ஜாக்கிரதை இருன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு தான். தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து கேர்ஃபுல் கேர்லெஸ் மாத்திடுவாங்க, அதே வேர்டு தான். தமிழ்ல ஒரு வேர்டு இருக்குது, கவனமா இருங்கிறது ஒண்ணு, ஜாக்கிரதை இருன்னு சொல்றேன் பாத்தீங்களா. ஒடிம்பை ஜாக்கிரதா, இதுதான் கவன அவகாசம். எப்படி ஜாக்கிரதையானா எதை நாம கோல் பிக்ஸ் பண்ணமோ அதை நோக்கி ஜாக்கிரதையா போறதுன்னு என்ன அர்த்தங்க, மனம் நழுவாமல் அப்படியே கூட்டிட்டு போற பாருங்க, அதை அடையிற வரைக்கும், அதுக்கு பேர் தான் கவன அவகாசம். இது ஏன் இந்தியாவில் பிறக்கிற குழந்தைக்கு இது அதிகம் நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம தான் நம்மளதெல்லாம் தூக்கி போட்டுருமே. ஃபாரின் இருக்கிற கண்டுபிடிச்சு வச்சுட்டு ரிப்போர்ட் ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி பண்ணியிருக்கானுங்க. என்னன்னு, இங்க நாம எவ்வளவுதான் பண்ணாலும் அது இன்டெலிஜென்ட்டை பிறக்குதுங்க. அந்த கவன அவகாசம் ஜாக்கிரதையா இருக்கிறதுங்கிறது இந்திய குழந்தைகளுக்கு இன்பானாவே பிறக்குது. நம்மளுடைய ரத்தத்துல ஜீன்லயே என்ன ஆயிடுச்சு, இன்டெலிஜென்ட் பிளஸ் அந்த ஜாக்கிரதை. இது யாரு கண்டுபிடிச்சது, ஃபாரினர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சுவாமிஜி எல்லாம் சொன்னாங்க. அப்பதான் புரிஞ்சு. ஏன்னா நமக்குள்ள இது எப்பவுமே என்ன ஆயிடுச்சு, என்னன்னா அந்த கோலை பிக்ஸ் பண்ண இன்டெலிஜென்ஸ் இருந்தா மட்டும் அந்த குழந்தைனால வெற்றி அடைய முடியாதுங்க. தான் என்ன கோலை பிக்ஸ் பண்ணுச்சோ அது போற நடுவில் வந்து ஏமாற்றம் வருங்க, தோல்வி வரும், எல்லாமே வரும். ஆனா விடாம அது பிடிக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் கவன அவகாசம். அது ஒரு தோல்வி வந்து, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்து, உடல் ஆரோக்கியம் கெட்டு, ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணிருக்கலாம், தடைகள் வரும்போது அதே எந்துவோட கிளம்பி போய் அடிக்கிறது, இதுதான் கவன அவகாசம் பேர். இதுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் மட்டும் இருந்தா அவன் வாழ்க்கையில வெல்ல முடியாது. வெறும் இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு ஒரு தோல்வி வந்தோடனே தோத்து போயிடறேன்னு உட்கார்ந்துட்டானா அவன் எப்படிங்க வெற்றி அடைவான்? புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு நாம சொல்றோம் அலெக்சாண்டர் தான் உலகத்திலே வீரன் அப்படின்னு. அவன் தோத்த ஒரே இடம் இந்தியா. உலகம் ஃபுல்லா வெற்றி அடைஞ்சானுங்க அலெக்சாண்டர், தோத்த இடம் இந்தியா. இப்ப ராபர்ட் கிளைவி இத்தனை தடவை வந்து வெட்டுக்கால் பூச்சியை பார்த்து பார்த்து அவர் வந்து போரிட்டாரு. அதை ஜெயிச்சவன் யாரு? 17 தடவை 18 தடவை 20 தடவை 30 தடவை வச்சுக்கோங்க. அவன் மனம் தோறாமல் சண்டையை போட்டு தோத்து வந்தாலும் திருப்பி அதை ப்ரொஜெக்ட் பண்ற உலகம் ஹிஸ்டரி. அவனை எதிர்த்து போர்த்து ஜெயிச்சா பாருங்க. ஏங்க அவனை ஏன் நம்ம பார்க்கறது இல்ல? தட் இஸ் இந்தியா, தட் இஸ் இந்தியா, தட் இஸ் இந்தியன் பிளட். ஸோ நமக்குள்ள இந்த சமாதானம், இதுதான் சமாதானம். என்ன கண்ணை மூடி உட்காந்து மைண்டை சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு பேர் சமாதானம் இல்லை. அந்த கோலை பிக்ஸ் பண்ணிட்டு அது அடையிற வரைக்கும் நடுவில் தோல்வி வரலாம், எது வேணா வரலாம். அது புண்ணியமேலப்பா ஒரு சமயம் தோணும், இதுக்கு மேல அதையெல்லாம் அடைக்க முடிய மாதிரி தெரியாத ஒரு சூழ்நிலை வரும் வாழ்க்கையில, இதுக்கு மேல அதை புடிச்சிட்டு இருக்கிறது தப்பு, விட்டுறலாம் அப்படின்னு தோணும், மனம் சொல்லும். அதையும் தாண்டி வர்றான் பாருங்க, அதுக்கு பேர் தான் ஏன்னா இந்த குவாலிஃபிகேஷன் இப்ப புரியுதுங்களா? இப்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற சங்கராச்சாரியர், சாதாரண ஒரு போர்ல ஜெயிக்கிறதுக்கு, வாழ்க்கை நிம்மதியா வாழ்றக்கே, ஒரு பணம் சம்பாதிக்கிறக்கே சமாதானம் வேணுங்க போது, வேதாந்த கல்வி ஞான நிஷ்டைக்கு வர்றவனுக்கு 100% என்ன இருக்கணும்? சமாதானம். அதாவது கோல் பிக்சிங் அண்ட் டிராவலிங் வித்வுட் எனி டிஸ்டர்பன்ஸ் வரும். அதை தாண்டி எந்துவா போறான் பாத்தீங்களா, தட் இஸ் சமாதானம். அதாவது என்ன சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல, சஜாத்திய எண்ணம்னு பேர். சஜாத்திய எண்ணம் எதை உள்ள விடக்கூடாது, விஜாத்திய. அந்த கோல் பிக்ஸ் பண்ணிட்டு அதுலயே போயிட்டு இருக்கிறது. கிரிக்கெட்ல நான் நம்பர் 1 ஆகணும், இந்தியன் டீமுக்குள்ள உள்ள நுழையணும்னா அவன் எப்படி வாழ்றான்னு பாருங்க, எத்தனை தியாகம் பண்றான்னு பாருங்க. வாழ்க்கையில போய் உட்கார்ந்து பேசி பாருங்க. அவன் அடிக்கிற 6ல கை தட்டிட்டு வரதை விட அவனை பேக்கப் போய் பாருங்க, எத்தனை அவன் இழந்திருப்பான். ஒரு செஸ்ல ஒரு பையன் 15 வயசு 18 வயசுல ஒரு உலகத்துல நம்பர் 1 வரானா அவன் எத்தனைய இழந்திருப்பான், எத்தனை தோல்விகளை அவன் ஃபேஸ் பண்ணியிருப்பான், எத்தனை நெகட்டிவிட்டி அவனுக்கு வந்திருக்கும், எத்தனை சமயம் உடம்பு சரியில்லாம போயிருக்கும், எல்லாம் தானே இருக்கும் வாழ்க்கையில. எத்தனை தடவை நாளைக்கு போட்டிங் போது இன்னைக்கு காய்ச்சல் வந்திருக்கும், எத்தனை வேணா வந்திருக்கலாம் வாழ்க்கையில. எல்லாத்தையும் ஜமாளிச்சு வர்றான் பாத்தீங்களா. அதுக்குதான் என்ன வேணுங்கிறது, சமாதானம். ஏன்னா சமாதானத்தை புரிஞ்சுக்கிறது இந்த காலத்துல தப்பா ஏன்னா எண்ணங்களை ஆஃப் பண்ணி உட்கார்ந்து இருக்க பேரு சமாதானம். ஐயோ அது பதஞ்சலி யோகத்தில் சொல்லுகிற, அது எப்ப வரும், தாரணா
தியானம் அப்புறம் சமாதானம். சுவிட்ச் ஆஃப். அது அல்ல இங்கு இவர் சொல்வது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு வேதாந்தத்தை படிக்க முடியாது. எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? மூளை அப்படியே அலர்ட்டா இருக்கணும். அடுத்து என்ன சொல்றான்னு கேட்டு பதிய வச்சு டவுட் கிளியர் பண்ணணும். நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கு வந்துட்டு என்ன புரிய போகுது? அதுதான் சமாதானங்கிற டெஃபினிஷன். சரி, ஓகே, சமாதானம் சொல்லியாச்சு. இப்ப அடுத்து நம்மளோட லாஜிக்ல என்ன வரணும்? அதை பெறுவது எப்படி? உபாயம் என்ன? ஃபர்ஸ்ட் ஈஸ்வரா புத்தி. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் இந்த சமாதானம் வர்றதுக்கு? ஈஸ்வரா புத்தி. ஸ்ரத்தா ரெண்டையும் சேர்த்திக்கலாம். ஈஸ்வரா புத்தின்னு என்னது? ஸ்ரத்தையும் உங்களுக்கு திதிக்ஷாவும் இருந்தா மட்டும்தான் நீங்க சமாதானத்தை பிடிக்க முடியும். இப்ப சமாதானம் நல்லா பிக்ஸ் பண்ணிக்கங்க. அதை நீங்க பிடிக்கணும்னா மனதுக்குள்ள என்ன இருக்கணும்? அதுக்கு முன்னாலேயே திதிக்ஷாவும் ஸ்ரத்தாவும் உபாயம், அப்புறம் பிளஸ் ஈஸ்வர புத்தி இருக்கணும். என்ன இருக்கணும்? வேதாந்தம். நம்ம சமாதானம் டுவர்ட்ஸ் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டோம், நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதுல சமாதானம் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு சமாதானம் வரணும்னா ஈஸ்வர புத்தி இருக்கணும். என்னன்னு? வேதம் என்பது இறைவன் கொடுத்தது, அது யாரோட மண்டையிலிருந்து வந்ததல்ல. அப்புறம் படிக்க படிக்க அந்த கர்வம் எல்லாம் என்ன ஆயிட்டே இருக்கும்? அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ ஈஸ்வர ஞானேன என்ன வரும் நமக்கு? இது எல்லாமே உபாதான காரணத்துவா இங்க இருப்பதனைத்தும் ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்லங்கிற அந்த அறிவை கொண்டு போய்தான் அந்த வினயத்தை பழகணும். பணிவு, ஏன்னா கர்வம் வந்துருவேன் படிக்க படிக்க. அதெல்லாம் ஒழிச்சு இதெல்லாம் உபாயம். எதுக்கு? சமாதானத்துக்கு உண்டான உபாயம். என்ன வேணா படிச்சிருக்கலாம், ஸ்ரத்தையும் இது இல்லைனா என்ன பண்ண முடியாது? நம்மளால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. இப்போ ஸ்ரத்தா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கும் சரி, முதல்ல சொன்ன ஸ்ரத்தைக்கும் திதிக்ஷாவுக்குமே உபாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே அதுக்கு இதே தான். ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன? இன்டர்லாக்டு. ஒன்னொன்னு தனித்தனியா நம்ம பிரிச்சு சொல்ல முடியாது. நீங்க அதுக்கு எடுத்தீங்கனாலுமே ஸ்ரத்தையும் திதிக்ஷா வளரணுனாலுமே ஈஸ்வர புத்தி இருக்கணும், குரு வேதாந்த வாக்கியத்தில் நம்பிக்கை இருக்கணும், அது ஈஸ்வரிடம் இருந்து வந்ததுன்னு தெரியணும். அப்புறம் படிக்க படிக்க அந்த கர்ப்பம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன தெரியணும்? இங்க இருப்பது அனைத்தும் ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்லங்கிற புத்தி இருக்கணும். வேற எந்த பகவான் கொடுத்த விஷயம்ங்கிறதுலே இருக்கணும். அடுத்தது குரு சேவா. குருவுக்கு அந்த அப்பதான் ஸ்ரத்தையே வளரும். ஸ்ரத்த வளருவதற்கு என்ன தேவை? குரு சேவா. சோ இதை நீங்க என்ன எடுத்துக்கலாம்? ஸ்ரத்தைக்குண்டான உபாயம் எடுத்துக்கலாம். அதேதான் இது சமாதானத்துக்கு இதை அப்படியே நீட்டிக்கலாம். சோ இதை நம்ம தனியா ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தைக்குண்டான உபாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர புத்தி. குரு வேதாந்த வாக்கியேஷோ ஸ்ரத்த வரணும்னா எவ்ரிதிங் ஃப்ரம் பகவான். அப்புறம் ஈஸ்வர ஞானேன வினயத்தை கொண்டு வந்து பழகணும். இந்த விஷயத்துல நான் ஒரு ஜீரோ என்ற உண்மையை அறிஞ்சு நான் முட்டாளு, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு முடிவு பண்ணி மைண்ட் என்ன பண்ணி வைக்கணும்? ஓப்பன் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் எதுக்கே வரும்? ஸ்ரத்தைக்கே வரும். ஆச்சுங்களா? ஸ்ரத்தைக்கு உண்டானோ இதேதான். அப்புறம் குரு சேவா. ஏன் குரு சேவா ஸ்ரத்தையை உண்டு பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம அவரை கூட இருந்து குரு சேவை பண்ணும்போது அவர்கிட்ட அருகில் இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அருகில் இருந்தா தாங்க நீங்க அவர் குரு சேவா ரூம்ல போய் ஒரு சேவை பண்றீங்க. அவர் புக் எடுத்து அடிக்கி வைப்பாரு, புக் செல்ஃப் கிளீன் பண்ணி வைப்பாரு, சாமி ரூம் கிளீன் பண்ணும்பாரு, எதையோன சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம அதை பண்ணும்போது அவரோட ஒரு க்ளோஸ்னஸ் கிடைக்கும். அப்ப அந்த க்ளோஸ்னஸ் கிடைக்கும் போது கிளாஸுக்கு வர்றோம், எந்திரிச்சு போறோம், அதுதான் படிப்பு. க்ளோஸ்னஸ்ங்கிறது குரு சேவாங்கும் போது அவங்க வீட்டுக்குள்ள போற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ரூம்குள்ள. அப்ப அவர் பேசுறது, அவர் வாழ்க்கை எப்படி பாக்குறாரு, அவர் எப்படி பண்றாருங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கும் பொழுது அந்த ஞான நிஷ்டையினுடைய பலனை நம்ம பார்க்க முடியும். என்னடா அது என்ன வந்தாலும் அப்படியே அசையாம நிக்கிறாரு, எப்படா இவங்களால முடியுது, என்ன பிரச்சனைனாலும் அப்படி நிக்கிறாரு, நின்று அடிக்கிறாரு, எந்த விதமான சஞ்சலம் இல்லாமல், ஒரு கவலை இல்லாமல், व्यसனம் இல்லாம, நம்ம லாங்குவேஜ் சொன்னா எந்த ஒரு கவலை, அதை ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறாரு, நிம்மதியா இருக்கிறாருங்கிறது, எப்பவுமே சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கிறாருங்கிறது குரு சேவை பண்றவங்க டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாக்குறோம்ல, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் சந்தோஷமா இருக்க, வாயில சொல்றத கிளாஸ்ல பாக்குறோம். நீங்க குரு சேவை அவரோட க்ளோஸ்னஸ் வரும்போதுதான் அப்ப என்ன பண்ணணும்? குரு சேவைக்கு உண்டான வாய்ப்பை சிஷ்யன் உருவாக்கிக்கணும். குருவோட கழிக்கிற காலம் கிடைக்குமான்னு சிஷ்யன் ஏங்கணும். குரு கூப்பிட்டு வா, நாம ஒன்னா இருக்கிற காலம் கொடுக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்லாம் குரு கூப்பிட்டு இருக்க அவருக்கு தேவையே இல்லை. உங்க சேவை இருந்தா இல்லைன்னா அவர் வாழ்ந்துட்டு போயிடுவாரு. சோ சிஷ்யனுடைய மனதில் என்ன இருக்கணும்? குருவோட நான் இருக்கிற காலத்தை
கண்டுபிடிச்சு அந்த குருவோட இருக்கிற வாழ்க்கை அந்த நேரத்தை கொடுக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும், அந்த நேரம் எனர்ஜி எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்பதான் நீங்க அவங்க பார்க்க முடியும். அதுக்கு தான் என்னது, உங்களுக்குள்ள ஸ்ரத்த வரணும்னா, எதுல வேதாந்தத்துல ஸ்ரத்த வரணும்னா குரு சேவை ஏன் சொன்னாங்கன்னா, உங்களுக்கு டைரக்டா லைவா வாழ்ந்து காமிச்சிட்டு இருப்பார். எழுத்துல இருக்கிறது அங்க எப்படி இருக்கும், லைவா நடந்துகிட்டு இருக்கும்னு. எழுத்து இருக்கிற விஷயம் அங்க நீங்க நேர்ல பார்க்கலாம். அதுதான் குரு சேவா. சோ ஸ்ரத்தைக்கே என்ன சொல்லுவோம், இது உபாயம் குரு சேவை. சோ அதனுடைய பலன் என்ன, அந்த ஸ்ரத்தையினுடைய பலன் என்ன அப்படி நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா, குரு அதனுடைய பலன் என்ன வரும். ஸ்ரத்தை இருந்ததுன்னா ஞான யோகிதா பிராப்தி, ஞான சிரவண பிராப்தி, குரு பிராப்தி, மனன பிராப்தி, ஞான பிராப்தி, ஞான நிஷ்டா பிராப்தி வரைக்கும் கூட்டிட்டு போயிடும். அதனாலதான் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் எல்லாத்தையும் கொடுக்காது. அப்புறம் விசார சித்தின்னு சொல்லுவோம். அந்த உட்கார்ந்து நான் சொல்ல பார்த்தீங்களா டெக்னிக்கல் பாயிண்ட், இது இப்படி விசாரம் பண்ணணும், சாந்தோக்கிய உபநிஷத்து நேத்து எப்படி பண்ணணும், இது காரணம், இது காரியம், காரியத்தோட ஸ்டாண்ட்மேன்ல பாரு, இதெல்லாம் டெக்னிக்கலா அதெல்லாம் சித்த, அதுக்கு பேரு விசார பிராப்தின்னு பேரு. கிளாஸ்ல உட்கார்ந்து வேறீங்க, இந்த டெக்னிக்கலா அப்படியே அல்வா மாதிரி இப்படியா, அதுக்கு பேர் விசார சித்தின்னு பேர். சில பேர் ஐயோ இது என்னமோ பானையும் சட்டியுமே கிளாஸ் 3/4 மணி நேரம் இதுலயே ஓட்டிட்டாங்களே அப்படின்னு தோணும். அப்ப அதுக்கு என்ன இன்னும் இல்லை, என்ன அவங்களுக்கு வரல, அந்த விசார பிராப்திங்கிறது என்ன வரல. அது ஸ்ரத்தா, எது குரு சேவை கொடுக்கும். அந்த விசார புத்திய சக்தியை குரு சேவா கொடுக்கும். நான் சொல்லலீங்க, சாஸ்திரம் சொல்லுது. அச்சா இப்ப என்னால குரு சேவை பண்ண முடியல, ஆன்லைன் கிளாஸ் என்னத்தை நான் பண்ணிட்டோம். உலக மக்கள் யாருக்கு நீங்க பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல சிரவண பிராப்தி மனன பிராப்தி வேணும்னா, உலகத்தில் இருக்கிற யாருக்கு பண்ணாலும் அது உங்களுக்கு அதை கொடுக்கும். எப்படி பண்ணணும், பேர் புகழ் புண்ணியம் இதெல்லாம் எதிர்பார்க்காமல் நிஷ்காமமா பண்றது. அதுதான் யக்னம்னு சொல்லிட்டு அந்த வேர்டு. அதனால யக்னம்ங்கிறது மாத்திரம் குரு தேவதா யக்னம் பண்ணுங்க, நிறைய யக்னம் பண்ணுங்க, போட்டோ எடுங்க, போடுங்க. ஏன் நம்ம இவ்வளவு கொடுக்குறோம், அதுதான். ஏன்னா உங்களால குரு சேவை பண்ண முடியாது, ஓப்பன். நீங்க என்ன பண்ண முடியும், குருவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அடுத்த ஆப்ஷன் என்னது, நிறைய யக்னம். அது சாவித்திரி சொல்லாம இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிறைய இது வரைக்கும் நானும் பண்ணது கிடையாது. அதெல்லாம் அதை எப்படி பண்ண, நிஷ்காமமாக என்னுடைய ஆன்மீக பாதையில் என்னுடைய வளர்ச்சி தடைபடாமல் இருப்பதற்காக நான் என்ன பண்றேன்னு நினைக்கணும். நிறைய யக்னம் பண்ணிட்டேன் வந்தமா, அதுல வேற எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் நிறைய. இதுதான் என்ன பண்ண உங்களுக்கு ஸ்ரத்தா. குரு சேவை பண்ண முடியாதவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணா நிறைய யக்னமே என்ன ஆயிரும், இதை டேலி பண்ணிடும் உங்க லாங்குவேஜ் சொன்னோம்னா. ஆச்சுங்களா. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், சமாதானத்தை டெஃபினிஷன் பார்த்துட்டோம். சமாதானத்துடைய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திதிக்ஷா ஸ்ரத்தாவுக்கு என்ன உபாயம், அதே தான் இங்கேயும் அதே உபாயம் தான். அதே தான் என்ன வரும், திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி வரனால ஜென்ரலா சொல்லிட்டேன். நீங்க அது சமாதானத்தை பெறுவதற்கு என்னங்க உபாயம், சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா தான் என்னது, புரிஞ்சுங்களா. அதுக்கு எது உபாயம் கேட்டா இது எல்லாமே தான். அதுக்குன்னு தனியா ஒரு உபாயம் எல்லாம் சொல்ல, அது பெறுவதற்கு என்ன வழின்னு கேட்டா இதெல்லாம் தான் என்னது, அதுக்கு உபாயம். இப்போ சம சொல்ற உபாயம் என்ன, மன அடக்கத்துக்கு இந்திரிய அடக்கம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது இதுக்கு என்ன ஆயிரும், உபாயம் ஆயிரும். இப்போ உபரம அதுக்கு என்னங்க உபாயம், சம தம ரெண்டு என்னது, அதுக்கு உபாயம். திதிக்ஷா பாருங்க, இதெல்லாம் இருக்கணும், அப்பதான் திதிக்ஷா பொறுமை வரும். சம தம உபரம இருந்தா தான் என்ன வரும், திதிக்ஷா. ஸ்ரத்தா இதெல்லாம் இருந்தா தான் என்ன வரும், ஸ்ரத்தா. இப்ப சமாதானம்னா இது அனைத்தும் இருந்தா தான் நம்ம என்ன வரும், சமாதானம். ஏதாவது சித்த ஏகாக்கிரதா இஸ் சமாதானம். இட்ஸ் அல்டிமேட் குவாலிஃபிகேஷன், வெரி நீடட், வெரி மச் நீடட் ஃபார் அ வேதாந்திக் ஸ்டூடெண்ட். இதெல்லாம் பழகிறதுனால என்ன, இப்ப இந்த சமாதானம் இருக்கிறதுனால என்ன பலன் எனக்கு வருது, அதேதான். வேதாந்த சிரவண பிராப்தி, குரு பிராப்தி, சமாதானத்தின் மூலியமாக ஞான பிராப்தி, ஞான நிஷ்ட பிராப்தி. சோ என்னுடைய மனம் என் கட்டுக்குள் வரும்போதுதான் நம்ம என்னால சிரவணமே பண்ண முடியும். அப்பதான் நம்ம எந்த கோல் பிக்ஸ் பண்றோமோ அதுல மனம் டிராவல் ஆயிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட் ஆயிட்டே வரும். பிக்ஸ் பண்றோம், மனம் வேற எதுலையும் டீவியேட் ஆகாம ஸ்ரத்தையோட திதிக்ஷாவோட இருந்தோம்னா தான் அதுல டிராவல் ஆகும். ஸோ எவ்ரி திங் இஸ் கோரிலேட்டட். தனித்தனியா பிரிச்சு என்கிட்ட இது இருக்குது இது இல்லை அப்படிங்கிறது கிடையாது. எல்லா குவாலிஃபிகேஷனும் எல்லாரிடமும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்.
அதை வளர்த்தி கொள்வது எப்படி நம்ம பார்க்கணுமே தவிர, எங்கிட்ட இது இல்லைன்னு நீங்கள் யாருமே சொல்ல முடியாது, எதையுமே சொல்ல முடியாது. எல்லாமே எல்லாத்துக்குள்ளும் இருக்கும். அதை என்ன பண்ணிக்கணும், நம்ம ஞான நிஷ்டைக்கு போகிற அளவுக்கு ரெடி ஆகிக்கணும். இல்லைன்னா ஞானத்துக்கு அப்புறம் என்ன ஆகாது, ஞான நிஷ்டைக்கு போக முடியும். இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா ஞானத்தை பெற்றுவோம். ஆனால் ஞான நிஷ்டை அந்த பலனை, ஞானத்துடைய பலனை அனுபவிக்க முடியாது. இதுதான் என்னது, சமாதானம் வரைக்கும் பார்த்துட்டோம். அதான் விவேகம் ஃபஸ்ட்டு, சாதன சதுஷ்டேல விவேகம், வைராக்கியம். மூணாவது தான் இந்த சம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்ங்கிறது மூணாவது பாயிண்ட். நாலாவது முமுக்ஷுத்வம். கேள்வி கேட்குறாரு ஸ்டூடெண்ட்டு, முமுக்ஷுத்வம்னா என்ன? முமுக்ஷுத்வம் கிம்? முமுக்ஷுத்வம் என்ன? பதில் சொல்றாரு குரு, மோக்ஷோ மே பூயாத்து இது இச்சா. இச்சானா ஆசை. என்ன ஆசைக்கு பேரு முமுக்ஷுத்வம்ங்கிறது குவாலிஃபிகேஷனுங்க. அது ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் முமுக்ஷுத்வம்னு என்னன்னு தெரியணுமே, அப்புறம் தான் டெஃபினிஷன், அதனுடைய உபாயம், அதனுடைய பலன். இப்படித்தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாமே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இதையும் பார்க்க போறோம். வாட் யூ மீன் பை டெஃபினிஷன் ஃபார் முமுக்ஷுத்வம்? மோக்ஷோமே பூயாத்து இது இச்சா. இவ்வளவுதான் மீனி கொடுத்துருக்காரு. அத என்ன சொல்றது, இன்டென்ஸ் டிசையர் ஃபார் லிபரேஷன். எப்படி இருக்கணும்? இன்டென்ஸ் டிசையர், தீவிர இச்சா. நான் விடுதலை அடைய வேண்டும் என்கிற தீவிர இச்சா. சும்மா 10ஓட 11 ஆசை. ஏங்க அதுக்கு எனக்கு 10ஓட 11 வச்சிருக்கேனா, நம்பர் 1 வச்சிருக்கிறான்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அது சுவாமி தயானந்தர் சொல்லுவார். அப்படி அதில் ஒரு டவுட் இருக்குதா? இனிமேல் நானும் வரங்க படிக்கிறேங்க, நான் நம்பர் 1 தான் வச்சிருக்கிறேனா இல்லையான்னு எப்படிங்க ஜி கண்டுபிடிக்கிறது? அவர் சொன்னார், பாருங்க, நீ போய் தூங்குற. சரிங்க சுவாமிஜி, என்னடா எதையாவது கேட்கறது, இவர் நம்ம தூங்குற பேசுறாரு, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு புரியாது. கனவு வருது. சரி, லக்ஷ்மி அப்படியே ஜக்க ஜக்க ஜக்கன சொல்லும்போது பார்க்கணும். அப்படியே லக்ஷ்மி அப்படியே தங்க தாமரையில் அப்படியே சிவப்பு தாமரை தங்க காசு குடத்தை வச்சுட்டு அப்படியே கொட்டி அப்படியே சூப்பராக சொல்லு. அப்படியே நமக்கு லக்ஷ்மி நம்ம முன்னாள் நிற்கிற மாதிரி சொல்லுவார். அதெல்லாம் நமக்கு பத்தாதுங்க, அவ்வளோவெல்லாம் வராது. வந்துட்டா அப்படியே எல்லாம் அப்படியே பக்கா சைலன்ஸு. வர உனக்கு வரம் தருகிறேன், 3 வரம் தரேன். நீ பண்ண வழிபாட்டுக்காக உனக்கு நான் 3 வரம் தரேன். ஃபர்ஸ்ட் கேட்கறது ஃபர்ஸ்ட் கிடைக்கும், 2வது கேட்கறது 2வது கிடைக்கும், ஒரே மூணாவது கேட்டீங்கன்னா எது 3வது கேட்கறீங்க அது 3வது கிடைக்கும். 3 தரேன். ஃபர்ஸ்ட் கேட்கறது ஃபர்ஸ்ட் கிடைச்சிடும். அப்புறம் 2வது எது கேட்கறீங்க அது 2வது, அதுதானே நியாயம். 3வது எது கேட்கறீங்க அது 3வது கிடைக்கும். ஆஹா, என்ன வரம் கேட்போம்? பிள்ளைக்கு வயசு 29 ஃபர்ஸ்ட் பிள்ளை கல்யாணம் ஃபர்ஸ்ட் பிரச்சனைங்க எனக்கு. அப்புறங்க பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னா வீடு இல்லைன்னா யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. அதனாலங்க 2வது எனக்கு ஒரு வீடு. அப்புறம் தான் சுவாமிஜி ஞாபகம் வரும், இவருக்கு முன்னால பேசிட்டு இருக்கிறோமே, இவர் இத்தனை நாள் கிளாஸ் எடுத்திருக்காரே, மோட்சம் வேற சொல்லி கொடுத்துருக்காரே, நாம் அதை கேட்காம விட்டுட்டோமே, இவர் தப்பா எடுத்துக்குவாரோ அப்படின்னு சொல்லி சுவாமி லக்ஷ்மி தப்பா எடுத்துக்குவாங்களோ. சரி, எனக்கு மோட்ச பிராப்தி கொடுத்துருங்க. இதுக்கு பேர் தீவிர இச்சா இல்லை. இப்படி லக்ஷ்மியே வந்து நின்னாலும் எங்க இதுல என்ன தப்புலாம் கேட்கக்கூடாது. தப்பு இல்லைங்க, கேளுங்க, நான் வேண்டாம்னா சொல்லிங்க. இங்க சொல்ற தீவிர இச்சா என்னன்னு புரிய வச்சுட்டு இருக்கிறேன். நீங்க கேட்க வேண்டாம் நான் சொல்லல. அதே தீவிர இச்சை உடையவனாக இருந்தால் லக்ஷ்மி எல்லாம் அப்படியே மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன வேணும்னு கேட்கிறார். 3 எல்லாம் வேண்டாம் லக்ஷ்மி, 3ஐயும் என்னுடைய 3ஆ பிரிய வேண்டாம். ஏன்னா 1ஆ வந்ததுன்னா சக்தி அதிகமா வரும். இப்போ ஒரு வரம் கொடுக்குறாரு, அது 3ஆ பிரிச்சு என்ன ஆகும்? அதுக்கு சக்தி பிரிச்சுதாங்க ஆகணும். என்ன தெரியும், எனக்கு எது வேண்டாம், மோட்சத்தை பெறணும், வகுப்புக்கு போயிட்டு இருக்கிறேன், வேதாந்தம் கத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு முதல்ல அந்த ஞான நிஷ்டை கொடுத்துரு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அங்கே வந்ததுக்கப்புறம் நீ கேட்குறேன், எனக்கு கேட்க மாட்டோம்ல. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வந்தா என்ன வள்ளின்னு கவலையே இல்லை. ஸோ அப்படி அந்த தீவிர இச்சாங்கிறது என்னது, எனக்கு 2வது வரமும் வேண்டாம், 3வது வரம் வேண்டாம். நீ ரசிகேதன் சொன்னா பார்த்தீங்களா, அதே தான் வைராக்கியம். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், 1 மட்டும் கொடு. அது எப்படி கொடு?
தீவிரமா 100% 33 33 33 பிரிக்காத, 1 2 3 பிரிக்காத, இப்பவே வேணும் அத்தனை. அது புரியுதுங்களா எப்படி கேட்கறதுன்னு? இப்பவே வேணும் அத்தனை வேணும், ஒன்னே வேணும், மோட்சம். சம்சாரத்திலிருந்து நான் விடுபடணும். மற்றதெல்லாம் லட்சுமி கேட்கறாங்க, அப்புறம் மற்றதெல்லாம் நான் தான் 3 கொடுக்குறேன்ல, இது வந்தா அதையெல்லாம் பெற்ற மாதிரி நான் படிச்சிருக்கேன். ஏன விக்ஞான சர்வ விஞ்ஞான பவதி, எதை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைந்தது போல ஆகுமா? சுவாமிஜி சொல்லி கொடுத்துருக்காரு. ஆச்சா, எதை அடைந்தால் எல்லாம் அடைந்தது போல ஆகுமோ? அப்ப இதை கேட்டுட்டுனா எல்லாம் அடைந்து விடுவேன் அல்லவா? இதை மட்டும் கொடு. திஸ் இஸ் மோக்ஷுத்வம். இதுதான் என்னது? மோக்ஷோமே பூயாத்து. நான் லிபரேஷனை அடையணுங்கிறதுல இப்போ நீ ஸ்டடி பண்ணிக்க. ஏன்னா இதுதான் மெஷரிங் ஸ்கேலு. நாம எங்க இருக்கிறோம் அதை வச்சுதான் முமுட்சுத்துவம் நமக்குள்ள இருக்கா இல்லையா, அது யூ ஹாவ் டு. உங்க புத்தி சொல்லு. இப்போ நம்ம மோட்சத்தை எப்படி வச்சிருக்கோம்? இது குருவோ சாஸ்திரமா ஸ்கேல் போட்டு, ஏய் உனக்கு இன்னும் 2% அதிகம் வேணும், உனக்கு இன்னும் 5%, சாஸ்திரமா குருவோ சொல்ல முடியாது. இது காட்டி கொடுத்தா நீங்க நம்மள தெரிஞ்சுக்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும்? இன்டென்ஸ் டிசையருக்கு நாம தீவிர ஆசை. இது ஏன் வர்றதில்லை? எல்லாத்துக்கும் என்ன தேக்கிறோம்? இறைவன்ட்டான் எதை கேட்டீங்கனாலுமே அல்டிமேட்டா நம்ம கேட்கறது என்ன தெரியுங்களா? மன நிறைவு, மன சந்தோஷத்தை தான். ஒவ்வொரு மனிதனும் பேசிக்கா விரும்புறது என்னதான்? மன நிறைவு, மன சந்தோஷம். அதுதான் நம்மளுடைய ப்ரையாரிட்டியே. லைஃப்னுடைய ப்ரையாரிட்டி அதுதான். ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்? இந்த சின்ன சின்ன விஷயங்கள் 3 கேட்டேன் பாத்தீங்களா? புள்ள, கல்யாணம், வீடு, அது அடைஞ்சிட்டா எனக்கு பூர்ணமான மன நிறைவு வந்துடும், பூர்ணமான சிந்தேசம் வந்துடும் நாம் நினைச்சுக்கிறோம். அதனாலதான் இறைவன் தேவதைக்கு என்ன கேட்டோம்? புரியுதுங்களா நம்ம பண்ற தப்பு என்னன்னு? இதை கேளுங்க, தப்பு இல்லை. ஆனா இதன் மூலியமாக நான் பூரணமாக மன நிறைவையும் மன சந்தோஷத்தையும் அடைந்திருவேன். அப்படிங்கறதுனாலதான் ஃபர்ஸ்ட் 2 நாம கேட்கறதே. ஆனா சாஸ்திரம் சொல்லுது இது அனைத்தும் மித்தியா, அனித்தியம். நீ இதுல எதை அடைஞ்சாலும் அதுக்கு பூரண மன நிறைவை கொடுக்கிற சக்தி கிடையாது. இல்லாத உன்னை புடிச்சுக்கிட்டு பெறாண்டுனா அது எப்படிங்க கொடுக்கும்? உங்களுக்கு வேணுங்கிறது பூரண மன நிறைவு. ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் மன நிறைவு, மன சந்தோஷம். நாம தேடுறது எதனால கொடுக்க முடியாத அதுக்கால புடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு எனக்கு பூர்ண மன நிறைவை கொடு, போன சந்தோஷத்தை கொடு, வீட்டை கொடு, கல்யாணத்தை பண்ணி வெயி, நான் பவுன் கொடு, பணையை கொடு, நச்சு நச்சுன்னு கேட்டா நீங்க பாருங்க. நான் அடிக்கடி சுவாமிஜி சொல்லுவாரு, நம்ம அதுக்கு பின்னாலே பெறான்றோம்ல, அது ஒரு நாளைக்கு நம்ம காட்டி கொடுக்கும். என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு அது சொல்லும். நாம அதுதான் கொடுக்கணும் போறோம். ஆனா அது சொல்லும் என்னென்ன, என்னால எல்லாம் கொடுக்க முடியாது நீ கேட்கிறப்போ ஏதோ அப்பத்திக்கு கொஞ்ச நேரம் ஒரு மன நிறைவு கிடைக்கலாம், அது வேணா எனக்கு சக்தி இறைவன் கொடுத்திருக்காரு. பூரணமான யூ கோ பிகைன் பகவான் ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு காட்டி கொடுக்கும். நாம என்ன பண்றது? அதை அப்படியே அதை அப்படியே என்ன ஐ வாஷ் பண்ற அதை அப்படியே மறைச்சிட்டு திருப்பி அதுக்கு பின்னாலே ஓடுது. என்னமோ ஒரு உணர்வு வரும், அதை அப்படியே பர்பஸா ஓரமா கட்டிட்டு மறுபடியும் அதுக்கு பின்னாலே. நான் முடிச்ச முயலுக்கு 3 கால், நான் அது பின்னாலதான் போவேன். ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த பொருள்களும் நமக்கு என்ன பண்ணுது? பொருள்களோ, நபர்களோ, அனுபவங்களோ எது வேணா எடுத்துக்கங்க, அது நமக்கு காட்டி கொடுக்கும். அது நம்ம விட்டு போகும்போது சொல்லும், நான் அனித்தியம் நான் போறேன்னு. ஐயோ போறேன்னு அழுவுமே தவிர ஏன் போகுதுன்னு யாரும் என்ன பண்றது இல்ல, சிந்திப்பது இல்லை. அதுதான் என்னது? அது இந்த சம்சார துக்கத்திலிருந்து நான் விடுபட வேண்டுங்கிற எப்படி இருக்கணும்? தீவிர ஆசை. இதுதான் என்னது? முமுட்சுத்துவத்துக்கு உண்டான டெஃபினிஷன். அடுத்தது இதுக்குதான் அடிக்கடி முண்டகோபனிஷத்துல சொல்லுவாங்க, அந்த ஆசைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. உன் தலையில தீ பிடிச்சிருச்சு, முடியெல்லாம் எரிய ஆரம்பிக்குது, அப்படிங்கும்போது எப்படி நீ தண்ணியை நோக்கி ஓடுவியோ, அதை ஆஃப் பண்றதை தவிர, அதை அணைக்கணுங்கிறத தவிர இல்லைங்க. இப்போ கொஞ்சம் ராகு காலமாக இருக்குது, கிளாஸுக்கு வராது கேட்டால் வகுப்புகள், எனக்கு டைம் இப்போ கொஞ்சம் சரியில்லை, தலையில் தீ எரிஞ்சிட்டு இருக்குது, தண்ணியில் போய் குதிடானா, பக்கெட் தண்ணி எடுத்து ஊத்துறானா? இல்லை யாராவது சொல்லுமா? எனக்கு இப்போ டைம் சரியில்லை, இல்லை சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, புள்ள பிரச்சனை, பையன் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு நான் வகுப்புக்கு வர்றேன்,
ஏன்னா அதெல்லாம் சொல்கிற பதில் கேட்டு நான் சொல்கிறேன். அப்படிலாம் சொல்லிட்டா போய் நம்ம தண்ணி எடுத்து பக்கெட் தண்ணியில் ஊற்றுவோம், தலையில் ஊற்றுவோம், இல்லை கிணறு இருந்து எட்டி குதிக்க நினைப்போம். நீத்தம் தெரிஞ்சு எட்டி குதிச்சு ஏன்னா பக்கெட் தண்ணியை தேடி முதல்ல போய் ஷவர் திரி விட்டு நிற்கணும். அப்போது அந்த அந்த அதுக்கு பேர் தான் தீவிர இச்சா. தலையில் தீ பற்றியதற்கு பிறகு எனக்கு ஒரே ஒரு எண்ண ஓட்டம் சஜா தீயை மட்டும்தான் ஓடும். என்னது? இதை அணைக்கணும். அதை தவிர காஃபி குடிச்சிட்டு போய் அணைச்சிக்கலாம். டீ வேற ஆறி போயிடும் மசருக்குள்ள, அதுக்கு டீ குடிச்சிட்டு போயிடலாம். பசியா இருக்கு சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லை குழந்தை அழுகுது, தாய் குழந்தை அழுகுது, பாலை கொடுத்துட்டு போகலான்னு குழந்தை அம்மா நினைப்பாள். அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. எந்த பந்த பாசம் எதுவும் அந்த இடத்துல இருக்காது. முதல்ல என்னன்னா காப்பாற்றி ஆகணும், முதல்ல இந்த தீயை அணைச்சாகணும். அப்போ என்ன உங்களுக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் யுவர் மைண்ட், மனம் ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ அதை பிடிச்சிக்குங்க. அது எங்க இருக்கணும்? வேதாந்த வகுப்புகளை அட்டன் பண்றதுல இருக்கணும். அதுதான் என்னது? முமுக்ஷுத்வம். ஏது வந்தாலும் வரட்டும். அடிக்கடி சொல்லுது, இப்போ கிளாஸுக்கு போறதுக்கு முன்னால வீட்டில் ஒரு பிரச்சனை வச்சுக்கல, வீடே தலைகி எங்க வீட்டுக்காரர் சொல்லுவார், வீடே தலைகீழா நின்னாலும் 9:30, அப்போ 10 மணிக்கு கிளாஸுங்க, வீட்டுட்டு 9:30 கிளம்பிடுவேன். ஏங்க உங்க ஒய்ஃப் போயிட்டு கம்ப்ளைண்ட் போகுமா இல்லையா? பேப்பர்காரன் கேஸ்காரன் எவன் வந்தாலும் உடனே அங்கே போகணும். என்னங்க வீட்டில் யாரும் இல்லை, கொரியர் வந்தது, வீட்டில் யாரும் இல்லை, அதெல்லாம் மாற்றி விட்டுன்னு வச்சுங்க. அவர் அதுன்னு சொல்லுவார், வீடே 9:30 மணிக்கு தலைகீழா, நான் இனிமேல் இப்படி நிற்கல, தலைகீழா மாறி அப்ரூட்டட் வச்சு தலைகீழா நின்னுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன தெரியுங்களா சொல்லுவா? நான் போயிட்டு வந்து நேரு பண்ணிக்கிறேன், அந்த 1 hour போயிட்டு வந்து நேரு பண்ணிக்க போறா அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்பெல்லாம். அந்த மாதிரி இருக்கணும். அது அவங்க கிரிட்டிசைஸ் பண்றேன்னு தப்பு சொல்லவில்லை. அந்த வீடே தலைகளா இருந்தாலும் சரி, வகுப்பு முடிஞ்சிட்டு வர வரைக்கும் நீ அப்படியே இரு, 1 மணி நேரத்துல ஒன்றும் நீ கெட்டு போயிட மாட்டேன், வீடே இப்படியே நில்லு, நான் போயிட்டு வந்துடுறேன், வந்து என்ன பண்றேன் சரி பண்ணிக்கலாங்க. வீடு தானே கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகுது தலைகீழா, என்னப்ப நம்ம என்னத்த போட போறோம் கொஞ்ச நேரம். ஏன்னா அதை மிஸ் பண்ணிட்டேன்னா இன்டெஃபினட் லாஸ். இப்பெல்லாம் உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்குது பரவாயில்லைங்க, எங்க குழப்பெல்லாம் அப்படி இல்லை, விட்டாதுதான் அடுத்த நாள் போட பெப்பதான். ஸோ அதுதான் அது இன்டெஃபினட் லாஸ். இது என்னது? வீடு தானே, கல் மண்ணால் ஆனது தானே, தலையில தான் நிற்கிது, எங்கேயும் ஓடி போகல, அப்படி ஓடி போனாலும் பிடிக்க முடியாது. அப்படி வந்து என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் நேரம் வச்சுக்கிட்டா போகுது. அதுதான் முமுக்ஷுத்வம். புரியுங்களா? இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சாஸ்திரமே கொடுக்கும், நம்ம சுவாமிஜி கொடுக்குறதெல்லாம் வச்சு நம்ம பிடிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர், ஒரு வாழ்க்கையில் நம்பர் 1 சிங்கர், யோசனை பண்ணி பாருங்க, அவங்களாம் எத்தனை அதை ஒன்றை மட்டும் குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தொண்டையினுடைய இதை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு கேட்டு பாருங்க அவங்க என்ன வாழ்க்கை வாழ்றாங்க. அந்த தொண்டையை பாதுகாக்கணும், அதில் தான் அவங்க அந்த சிங்கிங்க நடக்க போகுது. அதுக்காக அவங்க பண்ண தியாகங்கள் எத்தனை. தன் பாதைக்கு இடையூறாக எது வந்தாலும் அதை விடாமல் பாதுகாத்து தன் குறிக்கோளை எய்துதல். அதுக்கு என்ன வேணும்? தீவிர இச்சா. இது லௌகீக விஷயமா இருந்தாலும் சரி, வேதாந்தத்துக்கும் இதே தான். யாரை வேணா அது மாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகட்டும், ஒரு சிங்கர் ஆகட்டும், அந்த கோல் அடையிற வரைக்கும் எப்படி அதை நோக்கியே பயணம் செய்கிறார்களோ, எந்த விஷயம் அதை தடங்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, அடுத்தது எத்தனை விஷயங்கள் தியாகம் பண்றாங்களோ. சாதாரண லௌகீக விஷயத்துக்கே இவ்வளவு தியாகம்னா ஜென்மா சாபல்யம் அடைவதற்கு எத்தனை பண்ணினாலும் உகந்தது. சரி, இது எப்படிங்க பெறுவது? உபாயம். திஸ் டெஃபினிஷன் வித் சம் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது உபாயம் என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும், விவேகம். என்ன அறிவு இருக்கணும்? விவேகம். எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிற அறிவு இருக்கணும். எது நித்தியம் எது அனித்தியம் தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளுடைய மனம் சுபாவமாக என்ன தெரியுங்களா பண்ணது? ஆட்டோமேட்டிக்கா நித்தியத்தை போய் பிடிக்கணும், அனித்தியத்தை விட்டணுங்கிற எண்ணம் நம்ம புத்திக்கு தானா வரும். நீங்க அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விவேகம் என்னது? அறிவு இருக்கணும். எது நித்தியம் எது அனித்தியம். இப்போ ஒரு புடவை கடை போறீங்க, ஒரு எக்ஸாம் சொல்ல மாதிரி, இது சாயம் போகும்னு ஒருத்தர் சொல்றான், புடவை கடைக்காரன் வாங்கிருமா என்ன? அனித்தியத்தை மனம் விரும்பாது. அது அழகா இருக்கலாம், உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கலாம், விலை கம்மியா இருக்கலாம், எது வேணா பிளஸ் இருக்கட்டும், அது அனித்தியம் கடைக்காரன் சொல்லிட்டானா கை என்ன ஆகாது? ஐயோ எடுத்து நீயே வச்சுக்கோ. ஏன்? அனித்தியத்தை மனம் எந்த மனமும் விரும்பாதுங்க. இப்போ குழந்தைக மனமே இருந்தாலும் உடஞ்சு போயிருன்னு ஒரு கடைக்கார பொம்மை காமிக்கிறான், இது உடஞ்சு போயிருப்பா, அப்படியா? உடனே அடுத்த பொம்மைக்கு தொலாவுது.
போனோன்னா உடஞ்சு போயிருக்க வேண்டாம், அதுக்கு அறிவு இருக்கும். நித்தியம்தான் எனக்கு வேணுங்கிற அறிவு நம்மளோட பிறந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணி காமிக்கணும், உலகத்தில் இருக்கிற விஷயங்களை இது நித்தியம் இது அநித்தியம்னு பிரிச்சு பிரிச்சு காமிச்சுட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க போய் நிற்கும், நித்தியம். பிகாஸ் ஆல்வேஸ் ஐ வாண்ட் நித்தியம் ஓன்லி. 4 புருஷார்த்தத்தில் அப்ப அந்த நித்தியத்துவத்தை எப்படிங்க அது பிரிச்சு பாக்குறது, தோஷ தர்ஷனம். திருப்பி எல்லாம் ரிவைஸ் ஆயிட்டு வரும். வைராகிய வரக்கு என்ன பண்ணும், தோஷ தர்ஷனம். அதுல இருக்கிற தோஷத்தை பார்க்க பார்க்க என்ன நடந்துரும், அதுல இருக்கிற அனித்தியம் தெரிஞ்சு போயிடும். தோஷமே இல்லாத ஒரு வஸ்து எது, எந்த விதமான அழிவுக்கு உட்படாதது, அதை அறிந்தால் பிரம்மத்தை பிரம்மங்கிறத நீங்க வச்சுக்கிட்டீங்க கோல் அப்படின்னா அதுதான் நித்தியம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மனம் எதை விட்டுரும், அனித்திய வஸ்துக்களில் மேல் இருக்கிற பற்றை மனம் விட்டுரும். அனித்திய வஸ்துக்களில் வற்று குறைஞ்சிருச்சுனாவே வேதாந்த வகுப்புகளுக்கு வந்துட்டு இருந்தீங்கன்னா நித்தியம் தெரியுதுன்னு. நீங்க வேதாந்தத்துக்கே வராமல் அனித்தியம் எது நித்தியம் எதுன்னு பிரிச்சு பார்த்துட்டு வச்சுக்கோங்க, அங்க ஒரு எம்டினஸ் வந்துடும். ஏன்னா எல்லாமே எம்டி. ஐயையோ அப்ப என்ன ஆயிடுவோம், வாழ்வதற்கு குவாலிஃபை இல்லாதவங்களும் ஆயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. வைராக்கியம் பெற பெற நித்தியம் எது அனித்தியம் எதுன்னு பிரித்து அறிய வேதாந்தத்துக்குள்ள வரும்போது வேதாந்தம் என்ன சொல்லும், ஏய் நித்தியமா ஒண்ணு இருக்கு பிரம்ம தத்துவம் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடுவோம், தீவிர இச்சா எதுல வந்துடும், முமுட்சுத்துவத்துல வரும். ஸோ முமுட்சுத்துவத்தை நீங்க பெறணும்னா, ஏன் முமுட்சுத்துவத்தை பெறணுங்கிறது உபாயம் அல்ல. எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிற அந்த வைராகியத்தை பெறும்போது வேதாந்த வகுப்புகளுடன் கூடிய வைராகியம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா 4 புருஷார்த்தத்தில் எனக்கு வேணுங்கிறதே மோட்ச புருஷார்த்தம். அதுதான் என்னை முழுமைப்படுத்தும், பூரணமான மனநிறைவை தரக்கூடியது, சந்தோஷத்தை முழுமையாக அது தரக்கூடியதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை நோக்கி தீவிரமான இச்சையுடன் பயணத்தை ஸ்டார்ட் செய்து விடுவோம். அதுல நோ டவுட் இன் தட். எப்படிங்க ப்ரூஃப், இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்களே ப்ரூஃப், இதுக்கு மேல நான் போய் எங்க போய் ப்ரூஃப் கொண்டாடணும், எந்த ப்ரூஃப் தேவையில்லை. இதை கோல் ஃபிக்ஸ் பண்ணி தான் இத்தனை பேர் உட்காந்துருக்கிறோம். தட் இஸ் த ப்ரூஃப். அடுத்த உபாயம் என்ன சொல்லலாம், சத்சங்கம். அந்த சத்சங்கத்தில் நீங்க இருக்கா என்ன ஆகும், முமுட்சுத்துவம் தீவிரமாகும். தீவிரமே தான் முமுட்சுத்துவம். அது இன்னும் அது வளர்த்தி கொள்வதற்கு எனக்கு கொஞ்சம் கேட்டா அந்த வாழ் மாதிரி இருக்குது, அப்பப்பா ஒரு வருது அப்படின்னா சத்சங்கம் வில் ஹெல்ப் யூ. ஸோ வாழ்க்கையில் பணம் தான் பெரியதுன்னு ஒரு இணக்கம், ஒரு வாழ்க்கை, அல்லது வாழ்க்கையில் தான தர்மம் தான் சிறந்ததுன்னு அதனோடு இணங்கிய ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையில் சிவ வழிபாடு விஷ்ணு வழிபாடு சக்தி வழிபாடு அதோடு என்னை இணக்கிய அதையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்காகவே என்று இணக்கிக் கொள்வதுதான் வேதாந்தம். வாழ்க்கை என்பது அனுபவிக்கிறது, கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கல்ல, அதோடு உன்னை இணைத்துக் கொள்வதுதான் வேதாந்தம். இப்ப முடிவு பண்ணுங்க, வேதாந்தம் வேணுமா வேண்டாமா. இட்ஸ் சாய்ஸ்லெஸ் சாய்ஸ் டு எவ்ரி ஹியூமன் பீயிங். ஏன் எல்லாம் சந்தோஷமா இருக்க விரும்புறேன், சந்தோஷமா இருக்க விரும்புறியா, எதோட இணைக்க யுஜ்ஜத்தோட இணைத்துக் கொள்ளுதுன்னு ஓடுங்கிறத யுஜ்ஜு போட்டேன். யோகத்தோடு உன்னை இணைத்துக்கொள். நான் சந்தோஷமா இருக்கணும், பூர்ண திருப்தியா இருக்கணும், எதோட கொண்டு ஜி நான் இணைச்சுக்கிட்டோம். இறைவன் என்ன சொல்றாரு, சாஸ்திரத்தோட இணைச்சுக்கோ. யுஜ் ஞான யோகம் கர்ம யோகம் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ, யுஜ் யுஜ் யுஜ். யூ கேன் ஹாவ் a happy life. So it is choiceless choice. If you want a happy life, you have to இணங்கிக்கணும், you have to யுஜ், you have to travel with, you have to join yourself with எதோட, கர்ம யோகம் உபாசன யோகம் சிரவண யோகம் மனன யோகம் நிதித்தியாசன யோகம், அதோட என்ன பண்ணிக்கும் நீ இணைத்துக்கொள். இந்த தெளிவு தான் என்னத்தை கொடுக்கும், முமுட்சுத்துவம். பிரயோஜனமா முமுட்சுத்துவம். நம்ம இதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது முமுட்சுத்துவம் வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய யூஸ் என்ன. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இந்த முமுட்சுத்துவம் முடிஞ்சதுன்னா தான் நம்ம அதிகாரித்துவங்கிற சப்ஜெக்ட் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவ விசாரம் 5 டாபிக்ங்க. ஃபர்ஸ்ட் இப்போ அதிகாரித்துவம் பார்த்துட்டு இருக்கோம். 2வது டாபிக் ஜீவ விசாரம். அடுத்தது ஈஸ்வர விசாரம். ஈஸ்வர விசாரம் வரும்போது சிருஷ்டி விசாரம் தான் ஈஸ்வர விசாரம். அடுத்தது 4வது மகா வாக்கிய விசாரம். அதுக்கப்புறம்
பிரயோஜனம் ஆஃப் விசாரம். எதுக்கு இந்த பிரயோஜனம், இந்த விசாரம் பண்றதுனால என்ன பலன்? ஸோ ஃபர்ஸ்ட் அதிகாரித்துவம், ரெண்டாவது ஜீவ விசாரம். இப்போ அதிகாரித்துவம் இதோட முடிய போகுது. இந்த பலனை பார்த்துட்டிங்கன்னா அதிகாரித்துவ டாபிக் ஓவர். அதுக்கப்புறம் ஜீவ விசாரம், அப்புறம் ஈஸ்வர விசாரம், அதுக்கப்புறம் மகா வாக்கிய விசாரம், அதுக்கப்புறம் பிரயோஜனம். இந்த 5 முடியும் போது தான் தத்துவ போதம் முடியும். இந்த மாதிரி தான் அவர் அமைத்திருக்கிறார் 5 டாபிக்கா. ஆனால் அவர் டாபிக் போட்டு அவர் ஸ்லோகம் எழுதல. அவர் இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் தத்துவ போதம் கூட எழுதியிருக்கார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.